பிக் பாஸ் லைவ்ல பார்வதி மற்றும் திவாகர் அவங்களுடைய ஒரு அனலைசிஸ் இருக்கும்ல, அதுல நிறைய விஷயங்கள் போட்டு போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் நைட் ஒரு மிகப்பெரிய விதிமீறல் நடந்திருக்கு. அந்த விதிமீறல்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து நாமினேஷன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இதுதான். அதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வீடியோ நான் அதிலேயே டிஸ்க்ளைமர் போட்டிருந்தேன். அது எக்ஸ்ல வர சோர்ஸ்ன்னு. ஸோ எந்தெந்த நபர்கள் நாமினேஷன் வந்திருக்காங்க, யார் கேப்டன்றத அஃபிஷியலாக சொல்லிடுறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். வணக்கம் மக்களே. நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும், உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸோ ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சபரி புஷ் பண்ணதும் காலில் மெரிச்சதும் நான் தப்பு தான் சொல்கிறேன். அதை நீங்கள் யாருமே புரியல, இல்லை நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. தப்பு தாங்க அது. இந்த ஷோல்டர் புஷ்ஷு ஓகே, பட் அதை காலில் மெரிச்சதும் இப்படி ஆர்ஷா புஷ் பண்ணதும் ரைட்டு கிடையாது. இது சபரி மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட். அதை தான் நான் கன்வே பண்ணியிருந்தேன். சில பேருக்கு நீங்கள் என்ன இப்படி பயஸ்டா இருக்கீங்கன்னு, தப்பு சொன்னால் பயஸ்டா அப்படின்றத மாதிரி இருந்துச்சு. ஒன்று. அடுத்து நாமினேஷனில் வந்த நபர்கள் யார் யார் தெரியுமா? சபரி கேப்டன், சுபிக்ஷா, அரோரா, சாண்ட்ரா, வியானா, பார்வதி, கனி, விக்ரம், திவ்யா, ரம்யா, திவாகர். இந்த 10 பேர் தான் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. போன வாரம் 12 பேர், இந்த வாரம் 10 பேர். இந்த நாமினேஷன்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு 2 பேர் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னு அரோரா, 2வது ரம்யா. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறார் அப்படின்றது தான் ஒரு என்னோட கெஸ். ஓகே, எலிமினேஷன் கெஸ். பட் இந்த கண்டஸ்டன்ஸ் தான் இன்னைக்கு கண்டிப்பா நாமினேஷன்ல வருவாங்க அப்படின்றத இதை நீங்க 100% நம்பலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்போ அந்த காலைல மார்னிங் டாக்ஸ் நடந்துச்சுல, அப்போ என்ன பண்ணிட்டாரு திவாகர், நேற்று நைட்டு அந்த சூப்பர் டிலக்ஸ்ல பயங்கரமான பல டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதுல என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக்கே போடல. ரம்யா, கனி, எஃப்ஜே, சபரி, பிரஜன் இவங்க எல்லாமே மைக்கை கைட்டி வச்சுட்டு மொத்தமா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய விதிமீறல். பிக் பாஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் அப்படி கைட்டி வச்சுட்டு பேசுறது எந்த விதத்துல நியாயம்ன்றது எனக்கு புரியல. பிக் பாஸ் இது ரொம்ப ரொம்ப தப்பு. பிக் பாஸ் ரூல் எல்லாருக்கும் ரூல் இஸ் ரூல். அது என்ன, அந்த கேங்ல ஒருத்தரும் மைக்கு போடாம உட்காந்துட்டு இருக்காங்க, அதை நீங்க கேட்காம இருக்கிறது பெரும் தப்பு அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதுல நடந்த டிஸ்கஷன், திவாகரும் அந்த ரூம்ல தான் படுத்து தூங்கி இருக்காரு. அங்க நடந்த டிஸ்கஷன் எடுத்துட்டு டைரக்டா பார்வதி கிட்ட காலில் போட்டார். இந்த மாதிரி நாமினேஷனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க பாரு, இந்த மாதிரி உன்னே இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் போட்டு கொடுக்க, ஓ அப்படியானா இப்படியானான்ற மாதிரி பார்வதி அங்க விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த நாமினேஷன்ல 2 ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும். அதை அவனுங்க நம்மள போடணுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கானுங்களே தவிர்த்து எதுக்கு போடணுன்ற மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்ற மாதிரி நாமினேஷன் டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா கனியக்காவை பத்தி, கனியக்காவை தான் நீ நம்பாதனே, அது ஒரு பயங்கரமான ஆளு தெரியுமா, எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு எங்க போடணுமோ அங்க போட்டு அடிக்கிறாங்கண்ணே, நீ நம்பாத அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆமா கரெக்ட் கனியக்காவும் நான் இப்படிதான் பாக்குறேன் ஒரு சில இடத்துல, எனக்கு தெரியுது நல்லா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆமா, நம்ம என்ன சொல்றது, நம்ம எல்லாம் இழிச்ச வாயின்னு நினைச்சு நம்மள குத்துறானுங்க, இதெல்லாம் பண்றானுங்க அப்படின்றதான் எனக்கும் ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி இவர் சொல்ல, அப்புறம் நேத்து ஒரு விஷயத்த நீ பண்ணலன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல கனியக்கா மூஞ்சே மாறி போச்சுனே. ஸோ அவங்க கனி எல்லாம் இனிமையா இருக்கிறது இல்ல, ஃபுல்லா விஷத்தனம் தான். அவரு சார் சொன்னார்ல, அந்த மாதிரி முழு விஷமா தான் இருக்காங்க அவங்க. அதை நீ போட்டு அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணது சூப்பர்ண்ணே, வேற மாதிரிண்ணே அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றாரு திவாகர், வினோத்லாம் ஒண்ணுமே தெரியாத ஆளுப்பா, என்னை வச்சுதான் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கான் இன்னும். அதெல்லாம் முன்னாடி, இப்பெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு எல்லா பேஜஸும் எல்லா ஏரியாலும் எனக்கு ஆட்கள் இருக்கு. இப்படி திவாகருக்கு எல்லா பேஜஸ்லயும் எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்கு. ஸோ அவர் என்னை வச்சுதான் இப்போ இன்னமும் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காருன்னு நம்புறீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்களுடைய தப்பு திவாகர். அவருக்குன்னு ஒரு தனியா ஃபேன் பேஸ் இருக்கு. ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த ராஜுபாய் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு செம இட்டு, அது இவரால தான். இதுல நீங்க உங்களால தான் ஃபேமஸ் ஆகுறாருன்றதே அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகே, அதை தாண்டி அவர் பல இடத்துல ராங்கா கோத்து விட்டு காலி பண்ண ட்ரை பண்றான், இதெல்லாம் விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணே இந்த கனியக்கா இருக்கானே பயங்கரமான வில்லினா, இது வில்லித்தனத்திலயும் வில்லி அவங்க தானே அப்படின்ற மாதிரி இவங்கள ஒரு பக்கம் பேசுறாங்க. அடுத்து என்னது, சமையல் வச்சு கேம்ல அழகா எஸ்கேப் ஆகுறாங்க, நாமினேஷன் வாங்குறாங்கன்றது தான் கரெக்டா போட்டேன் நானு அப்படின்னும் போது பார்வதியும் ரிட்டனு, ஆமா கரெக்ட் 4 வீக்ஸ் அவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாங்க, கரெக்டா நான் சொல்லிட்டே இருந்தேன், கரெக்டான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அடுத்து அமித் கூட கொஞ்சம் யாரு கூடயும் சேராம தான் பேசுறாரு, சில இடங்கள்ல கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி அமித்தம் பத்தியுமே அந்த இடத்துல பேசுறாங்க. ஓகே, அடுத்து இந்த அமித்தும் பிரஜனும் செம கன்னிங்கப்பா, ரொம்ப கன்னிங்க.
ஏன்னா கமருதீன் ஒஸ்ட் கேமர்ன்றது 2 பேருமே கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப திறமையை யோசிக்கிறாங்கப்பா, அவனுங்கிட்டையும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்ற மாதிரி பார்வதி கிட்ட இந்த ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணிட்டாரு. இவங்க 2ம் டேலண்டா யோசிக்கிறாங்க, பயங்கரமான மைண்ட் வச்சிருக்காங்க, கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அமித் கிட்டயும் பிரஜன் கிட்டயும் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்து ஆனா என்ன சைஸா கோத்து விட்டு ஒரு மாதிரி பண்றானுங்க பாத்தீங்களா, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னா திவாகரை பல இடத்துல சைஸா கோத்து விட்டு பல பேர் எஸ்கேப் ஆயிடறாங்களாம். அது ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்றாங்க பார்வதி, இதை பாரு நான் என்னதான் இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு நீ இதெல்லாம் ஒரு பக்கம் இருங்க. ஸோ கமருதீன் கிட்ட இது எல்லாத்தையுமே நீ ஓப்பனா சொல்லிடாத, இது எதையும் பண்ணிடாதன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அடுத்து இந்த காஃபி மேட்டர், காலைல ரம்யா காஃபி போடும்போது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க போல, இவ காஃபி போட்டு மற்றவங்களை எஸ்கேப் ஆன பாக்குறா, அப்படியே பாசமொழியை பொறிஞ்சு இவளும் எஸ்கேப் ஆகுறான்னும் போது கரெக்ட் கனி பண்றதுக்கு 2வது படியா இவங்க இறங்குறாங்க. கனி மேலனா கனி கீழே இருந்து இவ இந்த மாதிரி அதையே ஃபாலோ பண்ற அந்த ரூட் ரம்யா அப்படின்ற டிஸ்கஷனுமே போது கரெக்டா தான் இருக்குது ஒரு பாயிண்ட்ல அது சொல்லும் போது. ஓகே, ஆனா அப்போ உடனே திவாகர், இந்த பொண்ணு பயங்கரமான சீப்புப்பா, சீப்லயும் சீப்பு, மோசமான சீப், இது ரொம்ப ஃபுட்டை பார்த்து வைக்குது, கம்மியா வைக்குது, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, ரொம்ப தப்புப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை சொல்லிடுவாங்க, என்ன ஆனாலும் நமக்குள்ள இருப்போம், எனக்கு நான் உனக்கு நீ. ஏன்னா நடுவில் வியானா வருவாங்க, வியானாவை கூப்பிடுவாரு, வியானாலாம் வர வேணாம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிடுவாங்க. உடனே சரிப்பா அப்படின்ற மாதிரி இந்த டிஸ்க்ளைமரும் போட்டு பார்வதி உட்கார வச்சிருவாங்க. ஓகே, அடுத்து வியானா. ஆனா வியானா கூட கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னே, அவ வந்து நேத்து எப்படா சாண்ட்ரா காலியாவாங்க, அந்த பிளேஸ்ல போய் சென்ட்ரு பொசிஷன் எடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, உடனே அது என்னப்பா இந்த டாஸ்க்ல வெளியே போயிட்டு அப்படி தானேப்பா ட்ரை பண்றான்ற மாதிரி ஒரு பக்கம் திவாகருக்கு வியானாவை பிடிச்சிருக்கு போல, அதை சொல்றாரு. ஆனா பார்வதி வியானா மேல ஒரு புள்ளி வச்சிட்டாங்க, அந்த புள்ளியை வச்சு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜோன்ல இருக்காங்க போல இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஒரு பக்கம் திவாகர் வந்து வியானா கிட்ட பேசுறாங்க, இந்த ஃபுட் இஷ்யூவை சொல்றாரு, இந்த ரம்யாவோட ஃபுட் இஷ்யூ இதை பத்திலாம் பேசுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, நீ போய் டைரக்டா அட்ரஸ் பண்ண ரம்யா கிட்ட, உனக்கு போய் கேட்கணும்னு தோணிச்சா நீ போய் கேளு, அவன் என்ன சொல்றான்றதை பார்ப்போம். இல்லப்பா நான்லாம் போய் கேட்க மாட்டேன்ப்பா, நான் அதை ஓப்பனா உட்காந்து பாத்துக்கிறேன்பா, அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும்பா, இது எதுவுமே பண்ண வேணாம் ப்ரோ, அதெல்லாம் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, வியானா நீ போய் கேட்காத, நான் டீல் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும், நீ எதுவுமே பேசாத, நான் டீல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி வியானா சொல்லிட மாட்டேன்லன்ற ஒரு பயத்திலையும் அங்க ஒரு பேசிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்ததாக விக்ரம் மிஸ்ஸஸ் கனி, இவங்க 2 பேர் என்னன்னா இந்த டாஸ்க்கும் டைமிங்கை பத்தி டிஸ்கஷனா இருக்கட்டும், இதுல வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம இந்த வீட்டை விட்டு போகும்போது எதையாவது பண்ணிட்டு போயிடணும், வெளியே போயிட்டு ஒண்ணுமே பண்ணலன்றது அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, அப்ப டைமும் இருக்காது. ஸோ நம்ம பண்ணிட்டு வெளியே போனா கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், பண்ணாம வெளியே போனோம்னா எந்த ஒரு சாட்டிஸ்ஃபையும் இருக்காது, ஃபீல் பண்ணி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இருக்கிற வரையும் கேம் விளையாடிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போலான்ற மாதிரி முடிவு எடுத்திருக்குன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து ரூல் இஸ் ரூல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், ரூல் இஸ் ரூல் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ரூல் இஸ் ரூல் எவ்ரி ஒன் சொல்லிட்டு நீங்க கடைசியில சாண்ட்ரா ப்ரீ பாஸை தூக்கி பிரஜனுக்கு கொடுத்துருக்கீங்களா நியாயமா அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. இது மார்னிங் லைவ்ல நடந்த சம்பவங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸை உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.